கர்த்தர் நல்லவர். என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேசும்படி எனக்கு ஒரு வார்த்தையை மிக தெளிவாக என் காதுகள் கேட்க கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் எடுத்து திரும்பவும் படித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது அதிலிருந்து சில சத்தியங்கள் ரொம்ப ஷார்ட்டாக, நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த செய்தி உங்கள் மத்தியிலே நான் கொடுக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்க. உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், இங்கிருந்து கர்த்தர் பேசுறாருன்னு சொல்ற சாட்சிகளை ஏற்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். மீட்கப்பட்டீர்களேன்னு போட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாங்கப்பட்டிருக்கிறீர்களேன்னு போட்டிருக்கு. எதுல வாங்கப்பட்டிருக்கீங்க? விலையே இல்லாத ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்களா? வாங்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நான் வாங்கப்பட்டு இருக்கிறேன். எங்கிருந்து வாங்கப்பட்டீங்க? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்தகாரத்தில் இருந்தீங்க. எங்க இருந்து வாங்கப்பட்டோம்? அந்தகாரம்னா என்னது? பாவம் ஒரு அந்தகாரம், விக்கிரக ஆராதனை ஒரு அந்தகாரம், ஏழ்மை ஒரு அந்தகாரம், ஒண்ணுமில்லாம ஒரு அந்தகாரம். இந்த அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு கர்த்தர் நம்மளை வர வைத்திருக்கார். கையை தட்டி சொல்லுங்களேன், நான் வாங்கப்பட்டவன். அல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து வாங்கப்பட்டவன், வியாதியின் பிடியிலிருந்து வாங்கப்பட்டவன். ஆமென். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நம்ம முந்தன ஆதாம் என்ன பண்ணிட்டாரா? நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? மார்வாடி கடையில நகையை அடகு வைக்கிற மாதிரி பிசாசு கையில் அடமானம் வச்சுட்டு போயிட்டாரு. அடமானம் வச்சுட்டு போனதை தான் ரத்த கரையத்தை கொடுத்து கர்த்தர் வாங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சிலுவை மரணத்தை சும்மா சாதாரணமா நீங்க சிலுவை மரணத்தை நினைச்சிட கூடாது. ஜேசஸ் ஐயா சொல்றாரு, உலகத்துல எத்தனை தேள் இருக்குதோ, எத்தனை பயங்கர கோபுரம் இருக்குதோ, அத்தனையும் ஒன்னு சேர்ந்து கடிச்சா எப்படி ஒரு மனுஷனுக்கு வேதனையும் வலியும் கொடுக்குமோ, அத போல நமக்காக கிறிஸ்து சிலுவையில வலியும் வேதனைகளையும் அனுபவித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் அவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார், மீட்டு இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அப்ப எதுக்கு வாங்குறார் பிரதர் டேனி ராஜன்? எதுக்கு வாங்குறார்? நம்மள எதுக்கு வாங்கினார்? சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு வாங்கினாரா? இப்படி ஒரு சொல்றேன், ஃப்ரிட்ஜி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அது ஏன் குருவி சேர்க்கிற மாதிரி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. ஃப்ரிட்ஜை வாங்கி அந்த வீட்டில் வச்சுட்டீங்க. நீங்க வர்றதுக்குள்ள பிள்ளைங்க ரசனாலாம் போட்டு வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ் போட்டீங்க, எல்லாம் ஆன் பண்ணி வச்சு, எல்லாம் 5 மணி நேரம் கழிச்சு எல்லாம் கூலிங் ஆயிடுதான்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் கழிச்சு பாக்குறீங்க, ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க, உள்ள ஒரு சொட்டு கூட கூலிங் ஆகல. ஒரு கூலிங்கும் வரல. கையை விட்டு பாக்குறீங்க, காலை விட்டு பாக்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகல. என்ன பண்ணுவீங்க? உடனே அந்த ஸ்டோருக்கு ஓடுவோம். ஸ்ரீராம் ஸ்டோரு, கமலா எங்கேயோ, யோ இன்னையா ஃப்ரிட்ஜ் கொடுத்த, ஒர்க்கே ஆகல இந்த ஃப்ரிட்ஜ். அவன் சொல்லுவான், விற்கிறது தான் என் வேலை, சர்வீஸ் பண்ணுறது கம்பெனிக்கார வேலை. நீங்க பின்னிடுவோம், உன்னை வாங்கி 5 மணி நேரம் ஆகல, எனக்கு தெரியாது, நீ மாத்தினாரு, என் கூட்டுக்காரர் வருவார், அது இதுன்னு சொல்லி அவனை மிரட்டியாவது ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுவான்? அது கூலிங் ஆகிற வரைக்கும் விட மாட்டோம். நான் சொல்றேன், வெறும் 17,000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்டு பண்டாரத்தரில், நானும் பண்டாரத்தர் தான், என் ஃப்ரெண்டு ஹரின்னு ஒருத்தவன், அவங்க வீடு இந்த பானை சட்டி சேர வீடு. வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம்லேயே வைக்க சொல்லுவாங்க. தண்ணின்னு எல்லாம் வெளில எழுந்து போவான். உங்களுக்குலாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியல. அங்கேயே மண்ணேட்ட அந்த குச்சி என்ன பண்ண, பானை வச்சு அதில் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் போட்டு வச்சுருவாங்க. இந்த பானை வெயில் காலம்னா வாங்க புதுசாக போவோம். நான் என்ன பண்ணேன், டீச்சர் கொடுத்த 2 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுக்கினேன். ஹரி நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் செவுறு வச்சு அவனுக்கே தெரியாமல் அவங்க அடிக்க வச்சு இந்த பானையிலேருந்து ஒரு பானை எடுத்துன்னு வந்துட்டேன். நடந்தது சொல்றேன். எடுத்துன்னு வந்த பானை, என்னதாம்மா பிரச்சனை உங்களுக்குலாம்? பானையை எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் பாருங்க. பானையை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைக்கிற, சாயங்காலம் வரைக்கும் கூலிங் ஆகல, தண்ணி சில்லுன்னு ஆகல. டீச்சரு, எங்கடா போய் பானை வாங்கிட்டு வந்தேன்? நான் சொன்னேன், அரி வீட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா? அவன் அரிய போய் கேட்டேன், டேய் பானை எடுத்துன்னு வந்து வச்சேன்டா, கூலிங்கே ஆகலடா. எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்டான் அவன். எங்க இருந்து எடுத்த பானைன்னு கேட்டான் பாருங்க. நான் சொன்னேன், அதே அந்த முதல, அட லூசு பையா, அது ஒன்றும் ஃபினிஷிங் பண்ணலடா, உள்ள என்னமோ கல்லு போட்டு அடிப்பாங்களா, எனக்கு தெரியாது. உள்ள கல்லுங்களை போட்டு அடிச்சு அதை என்னமோ மேலே தடவி பண்ணுவாங்களா. நான் எடுத்து, அவன் சொல்றான், ஃபினிஷ் பண்ணாத பானையில் 2 ரூபாய்க்கு வாங்கின பானை கூலிங் ஆகலன்னா என்ன ஆயிடுது மனுஷன்?
ஐயா, அவர் உன்னையும் என்னையும் விலையே இல்லாத ரத்தத்தை கொடுத்து, கையை தட்டி தான் சொல்லுங்களேன், நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதனால அவர் அடிமை மாதிரி நம்மளை நடத்த விரும்புறாரு இல்ல. உங்களுக்கு தெரியுமா, இங்கிலாந்துல இருந்து வெள்ளைக்காரங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு கப்பல் எடுத்துன்னு ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு போவாங்க. ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கா காடுகள், அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் போயிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் விலையேற சென்ட்டு, விலையேற தங்கத்தெல்லாம் காட்டி, இதெல்லாம் கொடுக்குறேன், உன் ஜனத்துல இருந்து ஒரு 100 பேர் எனக்கு அடிமையா கொடு அப்படின்னுவாங்க. நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன், ஜனங்க வந்தா நீ கூட்டு போய். இதே மாதிரி அந்த ஜனத்துக்கும் கூடு வரும். ஜனத்துக்கு கொடுத்தா வாங்கி வச்சு ஜனங்க வராதான். நீ வாங்க நல்லா வான்னு கூப்பிட்டா வராதான். என்ன பண்ணுவானுங்களா, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குல்ல, அவங்க குழந்தைங்கள, அந்த குழந்தைங்கள இருந்து சாக்கு பையில கோணியில போட்டு கட்டி தூக்கின்னு வந்துருவானா. யாரு, இங்கிலாந்துக்காரன் தூக்கின்னு வந்துருவானா. தூக்கின்னு வந்து நேரா கப்பல்ல போய் ஏற்றுவானா. இவங்களும் கப்பல்ல ஏறி குழந்தைங்களை மீட்க வருவாங்களா பாருங்க. கப்பல் எடுத்துருவானா. கப்பல் எடுத்துருவானா. கப்பல் போய் இங்கிலாந்துல சேர்ற வரைக்கும் அந்த மூட்டையை பிரிச்சு என்ன பண்ண மாட்டானா, காட்டவே மாட்டானா. போய் அங்க மூட்டையை பிரிச்சா சில குழந்தைகள் செத்து போயிட்டு இருக்கும். சில குழந்தைங்க 3-4 நாள் போனோம், செத்துட்டு இருக்கோம், மறிச்சிட்டு இருக்கோம். அவன் சொல்லுவானா, இந்த குழந்தை எப்படி செத்து போய் இந்த ஊர்ல இருந்தா இனிமே நீங்க தான் இருக்கணும், இனிமே அடிமை. அப்படிதான் இங்கிலாந்து போய் ஏறினாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி இயேசு வாங்கல. அன்பினால ரத்தத்தை கொடுத்து, அன்பினால விளக்கரையத்தை கொடுத்து, ஐயா தாயின் கருவிலே நீ உருவாகும் பண்ணு உன்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரோமர் 8:15, கலாத்தியர் 4:6 சொல்லுது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வாங்கினவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சிஸ்டர், இங்க வந்த சபைக்கு வந்த ஒருத்தர் கூட நோக்கம் இல்லாமல் விலைக்கரையும் கொடுத்து வாங்கல, நோக்கம் இல்லாம அந்த காலத்தில் உங்களை கர்த்தர் மீட்டெடுக்கல. உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை குறித்து இயேசுவுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்லுவேன், உங்க அழைப்பு என்ன, உங்களுடைய இது என்னன்னு நீங்க பார்க்கணும். இயேசு எப்படி இருந்தாரா வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்கள், உங்களை எப்படி சொல்றாரு பாருங்க, பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் சொல்றாரு. கவனிங்க, எப்படி நம்மள விலை கொடுத்து வாங்கினாரோ அந்த மாதிரி விலைக்கரையமா ஒருத்தர் பூமிக்கு அமைச்சிருக்கிறாரு. அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தானா, எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதனுடைய இன்னொரு அர்த்தத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லட்டுமா? தன்னை எதற்காக பிதா ஏற்படுத்தினார் என்பதை தேவன் அறிந்து அவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். இன்னொரு விதத்தில் சொல்லனா, ஏற்படுத்தின நோக்கத்தை அவர் ஏமாத்தல. ஆமென் சொல்லுங்க. தன்னை எதற்காக பிதா அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை என்ன பண்ணல, ஏமாத்தல. நான் சொல்றேன், விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட நீங்க, விலையே இல்லாத ரத்தத்தை கொடுத்து அந்தகாரத்திலிருந்து மீட்கப்பட்ட நீங்க உண்மை உள்ளவராயிருங்க, அவரை ஏமாத்திராதீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி யோசிச்சேன், உட்காந்து இப்படி யோசிச்சேன். ஏசு சொல்லி அமிச்ச பிதா சொல்லி அமிச்சாருப்பா, நீ பூமிக்கு போவப்பா, 30 வருஷம் ஒரு வீட்டில் உன்னை வச்சிருப்பம்பா, 3.5 வருஷம் ஊழியத்தில் படாத பாடு உன்னை படுத்துவானுங்கப்பா, அப்படி படுத்து உன்னை வந்து அடிச்சு கொன்னு 4 நேரம் கிழிச்சு சிலுவை, இதாம்பா உன் திட்டம், கீழே போப்பான்னு அமிச்சிட்டு இருப்பாரு. இவர் கீழே வந்தார். வந்து பார்த்தா இங்க அம்மா மேரி ரொம்ப லவ் பண்ணுது. யார? இயேசுவே. அப்பா யோசேப்பு ரொம்ப நேசிக்கிறார், கூட தம்பிலாம் பிறந்து நல்லா இருக்குது வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு வந்தா, ஊழியத்துக்கு வீட்லயே இவருக்கு சம ஆனர். 3.5 வருஷம் ஊழியத்துல பாத்தீங்கன்னா இவரை ரபின்றாங்க, அது பயங்கரமா இருக்குது. ஸ்திரீகள் வேற ஊழியத்துல சேர்ந்துட்டாங்க இப்போ. ஆமென் சொல்லுங்க. ஸ்திரீகள் சேர்ந்தாலும் ஊழியத்துல கொஞ்சம் சந்தோஷம் தான் சொல்லுங்க. இயேசு கூட வராங்க. இப்ப இயேசுவுக்கு எல்லாம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, நல்லா இருக்குது. இப்ப ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி பூமி அவ்வளவு கஷ்டமா இல்லை ஆண்டவரே, வாழ்க்கை ரொம்ப சொகுசா இருக்குது ஆண்டவரே, அதனால தயவு செஞ்சு 33ன்றதை 50 மாத்திரீங்களா ஆண்டவரே, ஒரு 50 வரும் 20 வருஷம் எனக்கு என்ன பண்ணுங்க கூட்டி கொடுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணாரா? அப்ப நம்ம வாழ்க்கையில திட்டங்கள் எங்கே மாறி போகுது, தேவன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கங்கள் எங்கே மாறி போகுதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் சொகுசுகளையும் பார்க்கும்போது நாம் தேவனை ஏமாற்றுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். இயேசு ரொம்ப சொகுசுங்க நம்மளுக்கு. அவர் போன இடத்துல எங்கேயுமே துட்டு கொடுத்து சாப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. அவர் எந்த வீட்டுக்கும் வாடகை கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. அவர் எந்த கிட்டையும் யார்கிட்டையும் காசு வாங்கி கொடுத்ததா சரி, வரி கட்டினா கூட அவருக்கு வரும் காசு.
அவர் சொல்லலையே இன்னும் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா எனக்கு இருக்கட்டும். அவர் சொல்றாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவனாய் இருந்தது போல தாம் ஏற்படுத்தினவருக்கு இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிரதர் நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில 1000 ஆசீர்வாதங்கள் வரட்டும், 1000 சொகுசுகள் வரட்டும், 1000 பணங்கள் வரட்டும், எதற்காய் ஏற்படுத்தப்பட்டோம், எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நீங்க 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 இந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்களுடைய குறிப்பு திட்டம் என்ன, அழைப்பு என்ன? நான் ஜெபிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேனா, சுவிசேஷம் சொல்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேனா, சபையை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனா, இல்ல யுத்த காலத்தில் பிசாசோட போராடி நிற்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது தேவ ராஜ்யத்தை கட்டும்படி கொடுப்பதற்கு கர்த்தர் என் கையில இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு உங்களை குறித்து நீங்கள் திட்டமிடணும். இங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்றதுனால உங்க திட்டத்தை மாற்றிக் கொள்ளாதீங்க. உங்களை குறித்து பரலோகம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்குது. அந்த ப்ராஜெக்டை ஒரு நாள் என்ன பண்ணுது, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் குறித்து திட்டம் இருக்குது. இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க, இன்னைக்கு அற்பமா இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 13:36 வாசிச்சு பாருங்க. சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், அவனை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. இன்னைக்கு நீ ஆடு மேய்க்கிறடா, இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறடா, நீ தான் என்னுடைய சபையை முதல்ல ஆலயத்தை கட்ட உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் யாரோட பேசுறாரு, உங்களை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். சகோதரனே, சகோதரி, உன்னை குறித்து திட்டம். இன்னைக்கு நீ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற இடையினை போல யாராலும் மதிக்கப்படாத ஸ்தானத்தில் இருக்கலாம். வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 13:36 ராஜேந்திரன் பிரதர், ராஜா நீங்களே படிங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை என்னங்க ஊழியம் செஞ்சாரு? யாருன்னா சொல்லுங்க, தாவீது என்ன ஊழியம் செஞ்சாரு? தேவனுடைய சபையை கட்டுறது அவரோட திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கையை தட்டி சொல்லுங்க. என்ன கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறாரு. அதற்காக விலைக்கரையும் கொடுத்து, விலையே யாராலும் கொடுத்து. ஆமே. அனில் அம்பானி, நான் ஒரு 33 கோடி தரேன் சந்தோஷ் பாஸ்டர், என்ன ரட்சித்திருங்கன்னு சொன்னா ரட்சிப்பு நடக்குமா? இல்ல சாவர நேரத்தில் போய் அனில் அம்பானி போயிட்டு, நான் இன்னைக்கு என்னடா ஊரே மேலப்பேடு மொத்தத்தையும் வாங்கி கொடுத்துறேன், நீ உன் பேர்ல பட்டா போடுறேன், எனக்கு பரலோகத்தில் கொஞ்சம் இடம் வாங்கி கொடுத்தா வாங்க முடியுமா? நான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் கிடைத்த இந்த ரட்சிப்பு, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு ஒரு திட்டத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரா, நீ ஜெபிக்கிறதற்கல்ல, யுத்த காலத்தில் நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், எதுக்குங்க வரங்களை கொடுத்தாரு? எதுக்குங்க உங்ககிட்ட இந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு? எபிரேயர் 2:4 வாசி பாருங்க. வரங்களை கொடுத்திருக்கிறான்னு போட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்க கூடாதுன்றாரு. வாசிங்க, எபிரேயர் 2:4 வாசிங்க தம்பி. அடையாளம், நீ போய் நின்னாலே ஒரு அடையாளம். சொல்றாங்கல்ல பாஸ்டர், நீங்க வந்து சாப்பிட்டு போனதுல இருந்தா பாஸ்டர் எங்க வீட்டுல நல்லா நேசிக்கிற சில சகோதரிகள், நான் உண்மையா சொல்றேன், ஏன் தான் வந்து சில காரியங்கள் தெரியல, அவங்களாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த எங்க ஊழியக்காரன் எப்படியாவது எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ண நீங்க வந்துட்டீங்க பாஸ்டர். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அடையாளம், உன்னை ஒரு அடையாளமா வச்சிருக்கிறாராம் பிரதர். நான் சொல்றேன், இந்த தேசத்துக்கு உன்னை ஒரு அடையாளம், உன் மனைவி ஒரு அடையாளம், உன் பிள்ளை ஒரு அடையாளம். அடையாளங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி தேவனே உங்களை பத்தி சாட்சி கொடுக்கிறாராம். என் பிள்ளைங்க போன அடையாளம், என் பிள்ளைங்க போன அற்புதம், என் பிள்ளைங்க போன அப்படி நடக்கும். அப்படி ஒரு அபிஷேகம் மேல இருக்குது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால், சிஸ்டர் பிரதர், ஃப்ரிட்ஜ் ஓடலன்னா எங்க சிஸ்டர் ஓடுவோம்? எங்க தம்பி ஓடுவீங்க? பரவாயில்ல, 17,000 போனா போட்டோன்னு விட்டுருவீங்களா? எங்க சமாதான சிஸ்டர் மாதிரி ஆளுன்னா அந்த கடைக்காரன் மாமனை கடையை மூடுற வரைக்கும் நான் என்ன திட்டினாலும் கம்முன்னு இருப்பாங்க. அதுதான் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் கடையை மூடிட்டு போற வரைக்கும் அந்த பிரிட்ஜை மாத்தாம என்ன பண்ண மாட்டாங்க. அவன் சொல்லுவான், ஏமா 2 பிரிட்ஜ் தரேன், தயவு செஞ்சு நீ போய். 17,000 ரூபாய் பிரிட்ஜ் கெட்டு போச்சுன்னா தாங்க முடியலங்க. 2 ரூபாய் பானை போச்சுன்னா அரி சட்டையை பிடிக்கிறேன். என்னடா 2 ரூபாய் கொடுத்து திருடின்னு வந்த பானைக்கு அவன் சட்டையை பிடிக்கிறேன். ஐயா வேலை கொடுத்துட்டாரியா, ரத்தம் முத்தத்தி உனக்காக விட்டுட்டாரியா, அவன் குத்தரா ரத்தம் வருமானு வெறும் தண்ணி ஊத்துதியா. விழாவிலிருந்து பிறந்த சபை, விழாவிலிருந்து மனவாட்டி வந்தது போல விழாவின் மூலமாய் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள்.
என்ன நோக்கம், என்ன திட்டம் பிரதர்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வரம் கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. நீ நடந்து போற, அங்க இருக்கிற பிசாசு அலறுது. இவன் ஏன் இந்த பகுதி? ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்க எந்த பகுதிக்கு கொடுத்தனும் போறீங்களோ அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டோம். கை தட்ட மாட்டீங்கல்ல? ஆமே. நீ சொல்லி கர்த்தர் உங்க கூட இருக்கிறது அடையாளம். ஒரே ஒரு யோசேப்பு நிமித்த எகிப்து முழுவதும். இந்த ஊர் எவ்வளவு நாள் ஆகுது? திண்ணனூர்ல இருந்து பார்க்க போற ஊர் எவ்வளவு நாள் ஆகுது சொல்லுங்க? என்ன சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆகுது? ராஜன் தான் இந்த ஊர்ல பிறந்து வந்தாலாம். 40 வருஷமா இருக்குது இந்த ஊர். எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷமா இயேசுநாதர் பிறந்ததுல இருந்துக்குது. எப்பனா ரோடு மாத்தனானா சந்தோஷ் பாஸ்டிங் வந்துக்கிறாரு. கையை தட்டுங்களேன். நம்ப மாட்டீங்கல்ல நீங்க இதெல்லாம்? ஆண்டவரே, இந்த பெட்ரோல் பங்க் அடிக்கடி மூடிடுறான் ஆண்டவரே, பெட்ரோல் போனா அங்க போக வேண்டியது ஆண்டவரேன்னு ஒரு நாள் சும்மா சொன்ன பாருங்க. பக்கத்திலே பெட்ரோல். நீங்க போகும்போது அந்தகாரமா இருக்கும் அந்த தெருவு, அந்த ஊரு. அரி வண்டி அங்க நிற்கும். எங்க நிற்கும்? நான் வருவேன், எதிர்க்க என் ஃப்ரெண்டு பாட்டில் கம்பெனிக்குது. பார்த்தா ஒரு மூலையில் அவன் நின்று சனிக்கிழமை உள்ள யாரோ ஜாம் பண்ணி இருப்பாங்க. சுற்றி பார்த்தா ஒரு வீடு கூட இருக்காது ஏஎன்எஸ் நகரில். இன்னைக்கு நாங்கள் கையை தட்டி சொல்லுங்களேன், உள்ள 300 வீடு. ஐயா, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? நீ எங்கே போறியோ அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ வேணா நீங்க போன தெருவை பாருங்க, நீங்க இருக்கிற ஹவுஸ் ஓனரை பாருங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்க கூடாது. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, உன் மேல ஒரு வரம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிரதர், எதுக்கு பிரதர் ஜெபிக்கிற மனைவியை உனக்கு தந்தாரு? எதுக்கு பிரதர் தந்தாரு? நல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு ஓடு. எதுக்கு? ஊழியத்துல என்ன வேணாலும் செய்யணும் அனுசரிக்கிற கணவனை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்காக ஓடணும். எதுக்கு? இப்படி ஒரு நல்ல பிராட் மைண்ட் உள்ள பாஸ்டர் வாங்க ஊழியம் செய்ய, கர்த்தருக்காக பயன்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். எதற்காக ஏற்படுத்தினார்? 3 காரியத்தை சொல்லணும்னு நான் தியானம் பண்ணேன். ஆனா ஒரே ஒரு காரியம், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? 1 வாசிங்க, யோவான் 15:16 வாசிங்க பிரதர். 1 மட்டும் இன்னைக்கு பேசுறேன், மீதி காரியங்கள் கர்த்தர் அனுமதிச்சா பேசுறேன். எதுக்காக உங்களை வாங்கினார்? யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க தெரிஞ்சிருந்தா என்னைக்கு பின்மாறி போயிட்டு இருப்பீங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா எல்லாம் கேட்கப்படும், ஜெபம் பண்ணா எல்லாம் கிடைக்கும், ஜெபம் பண்ணா பிதா எல்லாம் கொடுப்பாரு. இதை ரொம்ப மீன் பண்ணி ரொம்ப முக்கியப்படுத்துறாதீங்க. நான் ஜெபிச்சாலே எல்லாம் நடக்குதுன்னு. என்ன வரணும் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறார் பிதானா? கனி கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? முதல்ல நீங்க ஏற்படுத்தப்பட்ட விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட, எதுக்காக உங்களை மீட்டெடுத்தார் பிசாசு கையில இருந்து? புரிஞ்சுங்க, கனி கொடுப்பதற்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பிரதர் மைக் கொடுங்க, பிரதர் மைக் கொடுங்க. டேனி, கனி கொடுக்குறது என்ன டேனி? சொல்லு, சும்மா சொல்லு. பின்ன ராஜேந்திர பிரதர் கிட்ட கூட இவங்க கனி கொடுக்குறதுனா என்ன பிரதர்? விசுவாசி சேர்க்கிறது. ஐயா, விசுவாசியை சேர்க்கிறதா? சரி, அனிதா சொல்லுங்க, கனி கொடுக்குறதுனா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதா? சொல்றதெல்லாம் கேட்டு கர்த்தர் கீழ்ப்படிச்சு அதான் கனியா? பாரியா. சரி அம்மா, கனி கொடுக்குறதுனா என்னம்மா சொல்லுமா? என்ன நம்ம அன்பு, சந்தோஷம், விசுவாசம். அன்பு எடுத்துட்டீங்களா? கலாத்தேர் 5வது சூப்பர் விசுவாசி. சொல்லு ஸ்வேதா, கனி கொடுக்குறதுனா என்ன சொல்லு? சொல்லு, தெரிஞ்சதை சொல்லு. ஆத்துமால ரட்சிக்கணும். சரி, இவங்க சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா கனி கொடுக்குறது என்ன தெரியுமா? சரியான வெளிப்பாடு நான் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில பின்னாடி மைக் கொடுக்கல, டைம் ஆயிடும். அதுக்குதான், ஏன்னா நீங்க பிரசங்கம் பண்றீங்கன்னு தெரியும் எனக்கு. நம்ம வாழ்க்கையில ரியல் இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் தப்பு இல்லை. ரியல் என்ன தெரியுங்களா? நான் எப்படி வாழ்கிறேனோ அப்படியே மற்றவர்களும் வாழ வேண்டும், அவர்களும் மற்றவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவன் தான் கனி கொடுக்க. கையை தட்டிடுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்படி வாழறேன், நான் எப்படி வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன், நான் எப்படி உணவு உடுத்துறேன், நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களும் வாழணும்னு நினைக்கிற இருதயம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதை தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன்னை நேசிப்பது போல
அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நேசிப்பது போலன்னா இப்படி இப்படி வீடு வேணுங்க, எனக்கு இந்த மார்பிள் போடணுங்க, இதை கட்டணுங்க, அதை கட்டணுங்கன்னு சொல்றல்ல. உன் கூட பிறந்த சகோதரன் அப்படி இருக்கணும்னு நினைக்கணும். உன் கூட ஒன்னா உட்காந்து ஆலயத்தில் ஆராதிக்கிற ஆள் அப்படி இருக்கணும்னு நினைக்கணும். ஒரு வேரியேஷன் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அவன் கஷ்டப்படுறான், நான் நல்லா இருக்கிறேன்னா நீங்க கனி கொடுக்குற ஆள் இல்லை. இது எவ்வளவு பெரிய விளக்கம் தெரியுமா? எபிரேயத்தில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதை போய் டிரான்ஸ்லேஷன் அவர் என்ன சொல்றா தெரியுமா? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிற இருதயம் உனக்கு வந்தா நீ கனி கொடுக்கிறவனா மாறிடுவேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம போல மற்றவர்களும் இருக்கணும், வாழணும், ஜெபிக்கணும் நினைக்கணுமா? அது மாத்திரம் இல்ல, அதுக்காக பிரயாசப்படணுமா? நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த சபையில கர்த்தர் அநேகர் அப்படி மாத்த போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க இந்த சாதா தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஒரு சாதா குடிசை மாதிரி வீடு. நேற்று கூட ஒரு பாஸ்டர் வீட்டில் போய் சாப்பிட போனோம். உள்ளே போனால் எனக்கு அஜிக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அந்த பாஸ்டருடைய நிலைமை, அந்த 2 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுங்க. அந்த வீட்டில் உட்கார்றதுக்கு சேர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் என்ன தெரியுமா யோசித்தேன்? கர்த்தாவே, நான் ஒரு அனாதை, எனக்கு இப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டீங்க, ஏசி போட்டு வச்சிருக்கிறீங்க, இந்த பாஸ்டர் ஏன் ஆண்டவரே? நான் என்ன சொன்னேன் தம்பி? என்ன சொன்னேன்? பாஸ்டர், அடுத்த முறை வரும்போது உங்கள் வீடு கட்டப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, இந்த எண்ணெய் வரணையா? எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வேலை செஞ்சாங்க, ரிட்டையர்டு, கவர்மெண்ட் ரிட்டையர்டு வேலை செஞ்சாங்க. அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இது கேட்பாங்க, ரெக்வஸ்டேஷன் கேட்பாங்க. இங்கே எங்கே கேம்ப் போகிறோம், பஸ் வேணும்னுட்டு. எங்கள் இன்சார்ஜ் சொல்லுவார், அந்த மேடம் கிட்ட போய் கையெழுத்து வாங்கினேன். அந்த மேடம் நம்ம தட்டிட்டு உள்ளே போவேன். நல்ல மணி இன்னும் கையில் போட்டுருப்பாங்க. சார் வாங்க, வாழ்க வளமுடன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா? ஆள் இருக்கிறாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் என்ன வளமுடன் வாழறேன்னு நீங்களும் அப்படி வாழுங்க. ஏன் ஒரு தேவன் அறியாத பைபிளை தூக்காத புறஜாதி என்ன பண்றான்? பார்த்த உடனே வாழ்க வளமுடன்றான். நம்ம யாரையா சொல்லியிருக்கிறோம், நான் கட்டின மாதிரி வீடு நீ கட்டுவாயாக, நான் உடுத்துற மாதிரி நீ உடை உடுத்துவாயாக, நான் சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பாடு சாப்பிடுவாயாக. ஐயா, கனி கொடுக்கறதுனா என்னையா? கனி கொடுக்கறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஆத்மாவை கூட்டின்னு வருது, பாஸ்ட் சொன்னா அப்படியே கீழ்பஞ்சி நடக்குது. நான் லைட்டு தான் சிஸ்டர், இதெல்லாம் இல்லை. உன்னோட பறந்தவன் கஷ்டப்படுறானா, அவன் வாழ்க்கை முன்னேறுவதற்கு நீ ஏதாவது பாடுபடணும். உன் சபையில கூட ஒன்னா கொயர் பாடுறாரா, அவர் கஷ்டப்படுறாரு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கட்டும் பாஸ்டர், அவருக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க கனி கொடுக்கிறது. இதுதாங்க கனி கொடுக்கிறதை இயேசு ஏற்படுத்தினார். எதற்கு ஒரு மனிதனை ஏற்படுத்தினார்? இதற்காக ஏற்படுத்தினார். நல்ல வீட்டில் நம்ம இருந்தா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இருக்கணும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா போதுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. ஏன் யோசேப்பை பார்த்து 49:22 ஆதியாகமத்தில் சொன்னார், யோசேப்பு கனிதரும் செடி. எப்படி யோசேப்பு கனிதரும் செடியா மாறினா தெரியுமா? அது கொடி. வாசிங்க அந்த வசனம் 22 வாசி. 49:22. செடி. இதான் ரொம்ப முக்கியமான வெளிப்பாடுமா. அதுக்கு மட்டும் கனி கொடுக்கல பிரதர். கவனிங்க, ஒரு கிளை ஒன்று விட்டு அந்த கிளைய சுவர் மேல ஏத்துது. அந்த சுவர் மேல ஏத்தி சுவருக்கு அண்ணாண்ட பக்கம் சாப்பிட முடியாதவனுக்கு கூட தன் கனியை கையை தட்டிடுங்களேன். நான் சொல்றேன், ஏன் பிரதர் கொடி யோசேப்பு யார் தெரியுமா? மற்றவர்களும் இந்த கனியை சாப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவருக்கு 45:9 வாசிமா. 45:9 வாசி. அவன் எப்படி இருந்தான் பாருங்க, அவன் எண்ணம் பாருங்க. 45:9 வாசி. நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனுடைய வீட்டுக்கு போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வச்சிட்டாரு. எங்க கிட்ட வாங்க, தாமதிக்க வேண்டாம். யாவற்றோடு கோசேன் நாட்டில். கவனிங்க, எங்க வாசம் பண்ணி? ஏன் எகிப்து எவ்வளவு பெருசு, ஏன் கோசேனை செலக்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இயற்கை சீற்றங்கள் ஒன்றுமே கோசேன் நாட்டை தொட முடியாதான். எவ்வளவு காத்து மழை புயல் வந்தாலும் கோசேன்குள்ள என்ன பண்ணாதான், வராதான். என் அண்ணன் எங்க தெரியுமா இருக்கணும், என் அப்பா எங்க தெரியுமா இருக்கணும்? நல்ல தேசத்துல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படாதது. ஐயா, யோசேப்ப சும்மா கனிதரும் செடின்னு எழுதலையா? நீங்க எங்க இருக்கலாம்? வாசிக்க பிரதர் ராஜேந்திர வாசிங்க. கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி வறுமை வராதபடிக்கு. என்ன பிரதர்? என்ன வராதபடிக்கு? நான் அரண்மனையில சாப்பிட்டு இருக்கேன் ராஜ சாப்பாடு, நீங்க வறுமையில வாடக்கூடாது. கனி கொடுக்குறேன் என்ன பிரதர்? தங்கச்சி வீடு பக்கத்திலே இருக்குது, மறைச்சி கறியை பேண்டி உள்ள சொருவி எத்தும் போயிட்டு சாத்தும் போது கது சாத்தின் பண்றியா, அதுக்கு போயிட போது வாசனை. எங்கிருந்து போயிருக்கிற தெரியுமா இவரு? சர்ச்சில இருந்து பிரசங்க கேட்டு போகிறார். எங்க தெரியுமா போகிறார் இவரு? காலைல இருந்து 4 மணிக்கு ஜெபம் பண்ணாலு,
யாருக்கு தரமாட்டாரு? கூட பிறந்த அண்ணனுக்கு தரமாட்டார், கூட பிறந்த அக்காவுக்கு தரமாட்டார், தங்கச்சிக்கு தரமாட்டார். அக்கா பிள்ளைங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, இவர் பிள்ளைங்களாம் எங்க படிக்குது? யாருக்கிட்டயோ பேசுறாரு ஆண்டவர் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதுல வேற போன் பண்ணி உண்மையிலேயே அன்பு இருக்கிற மாதிரி விசாரி, பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்களா, என்ன பண்றாங்க, சரி சரி என்ன சொல்லு. அட லூசு பையா. வாயோ எப்படி இருக்குமா? வாய வெண்ணெய், இருதயமோ யுத்தம். ஆமென். ஐயா நான் சொல்றேன், இவன் யார் தெரியுமா? இயற்கை சீற்றங்கள் அண்டாத கோசேன். எப்படி இருக்கணுமா பிரதர்? வாசிங்க ராஜேந்திரன் பிரதர். அங்கே உம்மை பராமரிப்பேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று சொல்லுங்கள். ஐயோ என்ன இதெல்லாம் எப்படி படிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, சும்மா ஓவா விட்டு சொல்லுவாங்கல்ல, ஐயா ஃபீஸ் கட்ட காசு இல்லையா அப்படின்னு வந்து நிக்கிறார் ஒரு பிரதர் என்கிட்ட. ஐயோ நான் கத்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன் பிரதர், இன்னைக்கு கூட ஜெபிச்சேன் பிரதர். நீங்க போங்க ஜெபிக்கிறேன், கத்தர் தேவையை சந்திப்பார். இதான் என்னது வடையிலேயே மோடி மாதிரி வாய் சொல்றது. ஆமே, வாய் சொல்றதா வடை சொல்றதா? வயிறுல எந்த காசு இல்ல, போங்க ஜெபிக்கிறேன். இதுதான் யோசேப்பு சொல்றான், நான் வாயில பேசுறவன் இல்ல, செயல்ல செய்து காட்டுகிறவன். பேசுகிற வாய் என்ன? கைய தட்டிடுங்களேன். வாயில பேசாதுங்க பிரதர். பைபிள் ஒரு வார்த்தைக்கு ஆவியான அர்த்தமா எழுதி வச்சிருக்கா. இதோ உங்களோட பேசுகிற என் வாய் தான் உங்களுக்கு நல்லதை செய்வேன்னு சொல்லுது, நல்ல நாட்டுல வைப்பேன்னு சொல்லுது. நீங்க பஞ்சம் வந்துடாம நல்லா சாப்பிடணும் இந்த வாய் தான் சொல்லுது. இந்த வாய் மாறவே மாறாது. இல்லையா சொல்லுங்களேன். என்ன பிரதர் படிங்க, ராஜேந்திரன் பிரதர் படிங்க. உங்கள் கண்களும் காண்கிறது சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் போச்சா எனக்கு என்ன, நான் இப்ப என்ன ஆயிட்டேன், ராஜாவாயிட்டேன். வந்துக்கிறீங்க ஆனாத நாய்ங்க, ஏய் கொஞ்சம் கொஞ்சம் குத்தானு போட்டோம். இனிமே தயவு செஞ்சு உங்க அண்ணன் யோசேப்பு போய், தம்பி யோசேப்பு எகிப்தில் என்னவா இருக்கிறான்டாதா. எங்க மாமா அடிக்கடி சொல்லுவார், எங்க அம்மா அப்பா சொல்லுவார், உன் தம்பி மாவட்ட தலைவராக இருக்கிறான்றதுனால அப்பப்போ வந்து 20 ரூபா கேட்டுன்னு உட்காந்துங்கிறியா அப்படின்னு நான் உட்காந்துருப்பேன். கேட்டுன்னு வந்து உட்காந்துக்கிறேன். தம்பி பிரஸ் வச்சுக்கிறான்றதுனால வசதியாகிறான், துட்டி கேட்டு வந்துக்கிறியா, இனிமே வராதக்கா, அவ திட்டுறா உள்ள, நீ இனிமே வராதக்கான்னு வர. எங்க அம்மா சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, 20 ரூபாய் அவர்கிட்ட தம்பி வாங்கிட்டு வர. அவர் தான் வசதியா இருந்தார். யோசேப்பு நினைச்சா சொல்லியிருக்காங்கல்ல, ஏதோ தம்பி வசதி ஆயிட்டான்னு நினைச்சு அப்பப்போ என்ன பண்ணிருக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, வராதிங்க. ஏதோ வந்தீங்க, தேடி வந்தீங்க, ஆதரவு கொடுத்துட்டேன், நம்மளா தான் சொல்லியிருப்போம். நம்ம புத்தி சொல்லுங்க. அவன் சொல்றான், என் வாய் பேசுறது உண்மை, நீங்க எல்லாம் இங்க வந்துருங்கய்யா, நல்ல தேசத்துல இருக்கிறேன். அவன் இன்னொன்னு சொல்லித்தரான் பாருங்க, பார்வோன் கிட்ட எத்துமே உங்களை விடுவேன், பார்வோன் கிட்ட விட்ட உடனே நீங்க சொல்லுங்க என்ன தொழிலுன்னு கேட்பாரு, வெக்கப்படாம சொல்லு, நான் ஆடு மேய்க்கிறவன் சொல்லு, ஏன்னா கோசேன்ல தான் நிறைய புல்லும் நிறைய தண்ணி இருக்குது அந்த தேசத்துல. அந்த வசனத்தையும் வாசிக்கிற ரொம்ப நல்லா இருக்கும். 47ஆம் அதிகாரம் 4-6 வாசிங்க சிஸ்டர். 47ஆம் அதிகாரம் 4-6 வாசிங்க பிரதர். வாசிங்க ராஜேந்திரன். கானான் தேசத்திலே உம்முடைய அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இந்த தேசத்திலே நாங்கள் தங்க வந்தோம். ஏற்கனவே சொல்லிட்டான் என்னன்னு, நீ அவன் கேட்டானா இன்னும் ஊருன்னு சொல்லணும். எப்படி இருக்கிறான் பாருங்களேன். நம்மளா இருந்தா நம்ம நல்ல இடத்துல வடை வாங்கி தண்ணி இல்லாத இடத்துல இடம் வாங்கி கொடுப்போம். நல்லா ஐயா மாறனையா, பிளீஸ்யா, கெஞ்சி கேட்கறையா, மாறனையா, புத்தி மாறனையா, பரலோகம் போக முடியாது அவங்களால. பக்கத்துல உன் தம்பி வஸ்திரம் இல்லாம இருக்கும்போது நீ நல்ல வஸ்திரம் போட்டு போக கூடாதியா. அவன் ஆகாரம் இல்லாம இருக்கும்போது அவன் ஆகாரத்துக்கு உபவாச கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லாதையா. உபவாச கூட்டத்தை அக்செப்டேஷன் பண்ண மாட்டேன்னு ஏசாயா 58 அதிகாரத்துல சொல்லிட்டாரு. நீ 1008 உபவாசம் இரு, 1008 நீ போயிட்டு பாஸ்டிங் போட்டு தலைகீழா நின்று தண்ணி குடி. வரமாட்டேன், ஏத்துக்க மாட்டேன் உபவாசத்தை. இவன் சொல்லி அனுப்பிச்சிட்டான், டேய் ஊருக்கு வாய் வேற எதனா சொல்லிட்டு போறீங்க, நீ கேட்டா கொடுத்துருவான், என் மேல இருக்கிற மரியாதை இல்ல, கோசேன் தான் வேணும்னு சொல்லு. வாசிங்க பிரதர், வாசிங்க. எகிப்து என்கிட்ட ஏன்பா கேட்கிற? எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. கையை தட்டிடுங்களே. தேசத்துல எது நல்ல இடத்திலோ அங்கே உன் தகப்படி உன் சகோதரி குடியேற்றும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டில குடியிருக்கலாம். எதுங்க கனி, எதுங்க கனி?
எதுங்க கனி? எதுக்கு ஏற்படுத்தினார்? எதுக்கு ரத்தத்தை கொடுத்து வாங்கினார்? எதுக்கு அந்த காலத்தில் இருள் இருந்தவங்க வாழ்க்கையை மாத்தினார் தெரியுமா? நீ எப்படி வாழறியோ அதை விட பெஸ்டா அவங்கள வாழ வைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இந்த பங்கு பிரிக்கிறது, பாகம் பிரிக்கிறது, தம்மா தூண்டி இடத்துக்கு சண்டை போட்டு கோர்ட்ல கேஸ் சத்தியமா டைரக்டா நடக்கும். நீ வெள்ள சிங்காசனம் நியாய தீர்ப்பு கூட என்னது? இவனெல்லாம் மூஞ்சே என்ன பார்க்க விரும்ப அமிச்சுருவாரு. கீர்த்தனா புரிஞ்சு சிரிக்குது. இவன்லாம் வெள்ள சிங்காசனம் முன்னாடி என் முன்னாடி வந்து நின்று இவன் மூஞ்ச பார்க்கவே நான் விரும்பலப்பா, டைரக்டா எங்க தூக்கி போட்டுருங்க. யார் யா யோசேப்பு? நல்ல இடத்துல கூடி இருக்கணும், நல்லதை சாப்பிடணும். அதனாலதான் அவனை பத்தி ஆவியானவர் எழுதி வச்சு, அவன் கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் நடப்பட்ட கனிதரும் செடி. அவன் தன்னோட நிறுத்தல கொடியை ஏத்துறான் சவுத்து மேல, ஏற கஷ்டம் ஏத்தி அண்ணாண்ட இருக்கிறவங்களும் பயன்படணும். இல்லையா சொல்லுங்க. தண்ணி கேட்டு வரான், கேன் தண்ணி 20 ரூபா குத்து வாங்குறோம், தண்ணி கொடுக்க முடியாதுன்ற. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் வீட்டு வாசல் போர்டு. இல்லைன்னா இதுல வர தண்ணி ஆர்வ பண்ண, இந்த தண்ணிக்கு என்ன தண்ணி? சாதா தண்ணி எடுத்து போய் பூச்சி கொடுக்குறேன். ஏன்னா குப்பை இருக்கிறனால வீட்டு வாசல்ல வந்துக்கிறான். அவனுக்கு துட்டு குத்து வாங்கின தண்ணி கொடுக்க முடியுமா நம்மளால? முடியாது பிரதர். ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல. அவங்க குடிச்சிட்டு போன டம்ளர் அந்த சொம்பு என்ன பண்றது? அப்படியே அங்கேயே வச்சு அது மேல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு, என் தங்கச்சி ஒன்று அந்த வேலை செஞ்சதுன்னா எப்படி இருக்கும் என் இருதயம்? எப்படி இருக்கும் என் இருதயம்? யாரையும் இழிவான்னு நினைக்காதீங்க. யாரையும் உங்க கூட பிறந்தவங்களை தயவு செஞ்சு நான் சொல்றேன், ரொம்ப நேசிங்க. நான் நடுவில் வந்த பொண்டாட்டிங்க எல்லாம் பிரிப்பாங்க. நான் இன்னைக்கு எழுதி வச்சுங்க. அவங்க வேலையே என்னத்துக்கு வந்துக்கிறாங்க? நான் இது வரைக்கும் பார்க்கல. 50 வயசாச்சு. ஜோசப் பாலச்சந்திரன், பேசாதீங்க. ஜோசப் பாலச்சந்திரன் ஒரு பாஸ்டர் நேத்து டெய்லி சீனியர் பாஸ்டர், அவர் சொல்றாரு, இது வரைக்கும் கணவன் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்ட பொண்டாட்டியை 76 வயசுல பார்த்ததே இல்லைன்றார். இவன் தான் 10 வாட்டி போய் என்ன பண்ணுவான்? என்ன மன்னிச்சுக்குமா, என்ன மன்னிச்சுக்குமா தெரியும். ஆனா தப்பு செஞ்சது நீங்க, மன்னிப்பு கேட்கறது யாரு? இந்த மனப்பான்மை உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பொண்டாட்டியும் நல்ல பொண்டாட்டி இல்லை. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஐயா நான் சொல்றேன், கூட பிறந்தவங்களை நேசிங்க. அவங்க ஒருவேளை புறஜாதியா இருக்கலாம், தேவனை அறியாதவங்களா இருக்கலாம். அதுக்காக அவங்க விக்கிரக ஆராதனை போய் கலந்துக்கங்க, அவங்க வீட்டில் உட்காந்து ஐக்கியப்பட்டு சாப்பிடுங்க நான் சொல்ல வரல. அவங்க இருதயத்தில் நேசிங்க. ஒருவேளை உங்க மனைவி, நேத்து எங்க சர்ச்சி மூப்பர் வந்தார். அந்த மூப்பர் வந்து உள்ள வெளியே பேசிட்டு பாரு, ஐயா வெற்றிக்கு ஏதாவது செய்யணையா, அவனுக்கு 30 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணணையா, கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுங்கய்யா. எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, அவனுக்கு வீடு கட்டல, நான் 4 லோடு செங்கல் வாங்கி தரேன், வீடு கட்ட சொல்லுங்கய்யா. 30 வயசாவது என் தம்பிக்கு, என் பொண்டாட்டிக்கு சொல்லாதீங்க, அவங்களோட இருக்கட்டும், நான் என்னால் முடிஞ்ச காசு அவன் கல்யாணத்துக்கு தரேன். உள்ள துடிக்குது இல்ல, உள்ள துடிக்குது இல்ல. இது வந்துச்சுன்னா நீங்க கனி கொடுக்குறவன மாறிடுவீங்க. இது உள்ள தான் கூட பிறந்தவங்களை நேசிக்க முடியாத இருதயம் கனி கொடுக்காது. தன் பக்கத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஏழையாவே இருக்கிறான், நீ பணக்காரனா இருக்கிற, நீ அவனுக்காக எந்த உதவியும் செய்யல, ஜெபிக்கிறேன் சொல்ற, நான் சொல்ற கனி கொடுக்க முடியாது. நம்ம நாமேன்னு சொல்லி இருப்பீங்க. லேலூயா. காம்ப்ளெக்ஸ், ஈகோ இதெல்லாம் வரக்கூடாது. யாரியா என் பக்கத்தில் உட்காந்து என்னை விட திறமையா வேலை செய்யறான்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். எப்படியாவது உங்க குண்டு வச்சு உன்னை வேலையை உள்ள தூக்கிட்டு நம்ம வேலை போடுமான்னு நீ கனி இல்லாதவன். நம்மளை காட்டிலும் திறமையா ஒரு புள்ள சர்ச்சைக்கு புதுசா வந்து பயன்படுதா, என்ன பழைய செம்மையா பண்றப்பா, நீ சான்ஸே இல்லை. அப்ரிஷியேட் பண்ணணும். அதுதானே நல்ல இடத்துல வைப்பதுன்னு அர்த்தம். நிறைய இருக்கு, பேச நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் வாசிங்க 23ஆம் வசனம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க பிரதர். முடிச்சிடறேன் ப்ளீஸ், அடுத்த வாரம் பேசுறேன். ஆதியாகமம் 49:23 வாசிங்க. வில் வீரர், பில்லி சூனிய வல்லமைகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல எய்து அவனை பகைச்சாங்க. நிறைய பேர் அவனை பகைக்கிறாங்க பிரதர். யார? கனி தருகிறவன. அவனுக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்க, அவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவனை மனமடிவாக்கி எப்படியாவது ஓட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு பேர் அன்பு எய்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அவனுடைய வில் உறுதியா கையை தட்டிடுங்களேன். கனி கொடுக்கிறவன ஒரு சத்துரு மேற்கொள்ள முடியாதியா. கனி கொடுக்கிறவன் ஒரு அந்தகார வல்லமை மேற்கொள்ள முடியாதியா. கனி கொடுக்கிறவன் ஒரு நாள் கீழே போக மாட்டான். உறுதியா நிப்ப பிரதர். நீங்க சொல்றேன், என்ன பாருங்க, உறுதியா நிப்பீங்க. கனி கொடுக்கிற இருதயம் வரட்டும், கனி கொடுக்கிற இருதயம் வரட்டும். வந்துடுச்சுன்னா என்ன போல மற்றவங்க வாழணும் என்ற இருதயம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு விரோதமா எந்த மந்திர வல்லமை, எந்த சூனியம் செயல்படாது. நான் சொல்றேன், எந்த பிசாசு கொடுக்கிற வியாதி உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. நீங்க உறுதியா நிப்பீங்க.
எப்படி அந்த யோபு உறுதியா நின்னா பாருங்க, கடைசி வரைக்கும் உறுதியா நிப்பீங்க, விசுவாசத்துல ஜெபத்துல உறுதியா நிப்பீங்க, கர்த்தரோட வருகை வரைக்கும் உறுதியா நிப்பீங்க. அல்லேலூயா. வாசிங்க சகோதரி, தொடர்ந்து வாசிங்க, முடிச்சிடுறேன். இன்னும் பலமாயினே போறான், இவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்க. அவன் புய என்னவாகுதா? ஸ்ட்ரென்தன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாறிடுவே. அப்புறம் இதனால என்ன ஆயிடானா, பிரதர் நீ கனி கொடுக்குற ஆளா இருந்தா பாஸ்டா மாறிடுவே. பாஸ்டர் நிறைய பாஸ்டர் கனியே கொடுக்கல பாஸ்டர் ஆகிறானே, அதெல்லாம் ஆட்டு ஓலை போட்டின நல்ல குணம் இருந்ததுன்னா கத்தர். பாஸ்டர்னா யாருங்க? கம்பேஷன் நிறைஞ்சவர், இறக்க நிறைஞ்சவர். ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கின்னு வந்த ஒரு பிரதர், அரிசி கிடைக்குமாயான்னாரு. எனக்கு யோசிக்கவே இல்லை. நான் ஒரு சிந்தனை போனோம், ஒரு இடத்துக்கு போனோம். பிரதர் அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 3 மீட்டர் வந்திருப்பேன். ஐயோ ஆவியானவர் பேசுகிறேன், அவனுக்கு திரும்பி போய் அரிசியை கொடுத்துருன்னு. திரும்பி போனால் அவனை காணுங்க. எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா நான்? ஒருவேளை தேவதூதனை கொண்டாந்து இப்படி திரும்பின்னு போதும் அவன் என்ன பண்ணான்? வீட்டுக்கு வந்து மனசு அப்படியே ஒடிஞ்சு போய் இப்படி சோபாவில் உட்காந்துங்கிறேன். ஆண்டவரே என்னை ஒருத்தர் அரிசி கேட்டான். ஆண்டவரே இந்த இருதயம், நான் என்ன பெருமைக்காக சொல்ல, இந்த இருதயம் வரணும். கடினமான இருதயம், கல்லான இருதயம். எசேக்கியேல் 37 சொல்றார், இதையெல்லாம் எடுத்து நான் சதையான இருதயத்தை வெப்பம் உனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கேட்பாங்க, எப்படிங்க இவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எப்படிங்க இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க? நான் என்னமோ நம்பியாம அது கொடுத்துட்டேன். வருஷத்துக்கு ஒரு 10 பேருக்கு என்னதான் பண்ணிக்கிறேன் நம்பா? என்ன பண்றான்? இருதயமே மாறலையே பிரதர். கூட பிறந்த தம்பிங்க மேல, அண்ணன் மேல, அக்கா மேல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல கூட ஒரு கம்பேஷன் வரலையே. என்னென்னமோ ஆயுதத்தை அனுப்புறான் யோசேப்புக்கு விரோதமா பிசாசு. எத்தனையோ பேர் பகைக்கு எழும்புறாங்க, ஸ்டெடியா நிக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ணலங்க. அவன் வாசிப்பறத தொடர்ந்து மேய்ப்பனானா. ரெண்டாவது என்ன ஆயிட்டான்? ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டான். கண்மலைன்னா என்னது? ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ். இனிமே அவன் மேல என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது. மலை மாதிரி ஆயிட்டான். வாசிங்க சகோதரி, வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிட்டு. யாரு அவங்க தகப்பன்? யார் அவங்க தகப்பன் தெரியுமா? கவனிங்க, என்ன பாருங்க, அவங்க தகப்பன் யார் தெரியுமா? யாரு? ஈசாக்கு. தான் தோண்டின குழிகளை தூர்த்து போடுறாங்க. சண்டை போடல போய் எதிரிக்கிட்ட. அவன் தூத்து போட்டம்பா, பக்கத்தூர்ல போய் வேற நோண்டலாம்பா, பக்கத்தூர்ல போய் வேற நோண்டலாம்பா. ஒரு இடத்துல போய் ரெக்கப்போ துண்டாயிடுச்சு, தண்ணி வந்துடுச்சு. இப்போ எதிரிக்கு தண்ணி இல்லை, தண்ணி கேட்டு தாங்கிட்ட வரான். கேட்டு வந்தேன்ப்பா, நீங்கள் தானேப்பா என்னை பகைச்சி வேணான்னு அனுப்பிச்சிங்க, இப்போ ஏன்ப்பா என்னை தேடி வந்துருக்கீங்க? ஐயோ எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அப்படியா? டேய் நல்ல விருந்து போடுறா. என்ன பண்ண? வந்துட்டான்டா, வீட்டு வாசலை தேடி வந்துட்டான்டா. இதையா ஈசாக்கு? சொல்லுங்க ஆமே. அவன் இடத்துக்கு வந்துட்டாங்க ஈசாக்கு. போயா சிலர்லாம் வீட்டு வாசல், ஏன் என் வீட்டு வாசல்ல வந்த? சாவர வரைக்கும் வரக்கூடாது சொல்லிக்கிறேன்ல. உன் பத்திரிக்கை உன் பழத்தை தான் கேட்டமா, நாங்க எடுத்துட்டு வந்துட்டேன் பழத்தை. சாப்பாடு போடியா, சாப்பாடு போடியா போட்டு அவன் சொல்றான், உம்மோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோமா? என்ன உடன்படிக்கை? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இனி ஆமே ஆமே. யார் கூடயா கர்த்தர் இருப்பாரு? கனி கொடுக்கிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். அவன் வாழ்க்கையில 1000 சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கட்டையா, அவன் சின்ன சின்ன கோபக்காரன் தாயா, சின்ன சின்ன விஷயத்துல தவறவன் தாயா. ஆனா அவனுடைய இருதயம் என்ன தெரியுமா? மற்றவர்களை போஷிக்கிற, மற்றவர்களை உபசரிக்கிற குணம். ஆமே. பைபிள் ஆழம் ரொம்ப பிரதர். உன் தகப்பனுடைய தேவனால இந்த கனி உனக்குள்ள வந்துச்சுன்றார். நான் சொல்றேன், சில பேரோட அப்பாலாம் ரொம்ப நல்லா அப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாலாம் எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்தாங்க தெரியுமா? ஆனா நீ தான் எப்படி இருக்கிற? ஷோப்பா, உங்க அப்பா பேரை சொன்னாலே அப்படி சொல்லுவாங்க ஊர்ல. நீ எப்படிங்கிற? கோவக்காரனா, கோவக்காரியா சொல்றாங்க. துரப்புள்ளையடா நீ. என்ன கேட்பாங்க, துரப்புள்ளைய உங்க அப்பா எப்படி தெரியுமாடா? வெள்ளையும் ஜொல்லையும் போட்டுக்கின்னு தும்ப பூ மாதிரி அவர் சிரிச்சார்னா எப்படி இருக்கும்? என்னடா ரவுடி பையனா மாட்டேன். அவங்க சொல்லும் போது அப்படி இருதயம் வெடிக்கும். எங்க அப்பா இப்படிலாம் வந்திருக்கிறாரு. இங்க ஆண்டவர் குத்தி காட்டுறாரு. இந்த கனி எப்படி வந்து தெரியுமாடா? உன் தகப்பனோட. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிபுரத்தை முடிச்சிடுறேன். என்ன சிஸ்டர், ஒவ்வொன்னதுக்கு ஒரு வியாக்கியானம். எவனுக்குள்ள கனி இருக்குதோ, எவன் தகப்பனை போல நல்ல குணம் இருக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் துணையா இருப்பார். எல்லாருக்கும் என்னது? வேலும் மயிலும் துணை இல்ல. இயேசுவின் ரத்தம் செய்யும். கல்வாரியை தெளிக்கிறோம், துணையா வாங்க, துணையா வாங்க, துணையா. செக்யூரிட்டியா ஒரு உங்களுடைய துணையா வருதுங்க. உனக்குள்ள கனி இருந்தா நீ ஜெபிக்க வேணாம், துணையாய் வருவார். துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளரே
வருவாரு. அல்லேலூயா. படிங்கம்மா, படிங்க, முடிச்சிடுறேன். சர்வ வல்லவர்ன்ற வார்த்தை பைபிள்ல சில இடங்கள்ல தான் வந்திருக்குது. என்ன தெரியுமா சொல்ல வராரு? அவரால செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அவரும் கூட துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கூட சர்வ வல்லவரா வெளிப்படுவாரு? கனி இருக்கிற ஆட்களோட. வாசிங்க சகோதரி. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உயர வானத்திலிருந்து வர ஆசீர்வாதம். ஆவி ஜெபம் பண்ண கொடுத்தா நிக்க மாட்டேன். AK Part 7 மாதிரி இருக்கும் ஜெபம். எப்படி இருக்கும்? AK Part 7 மாதிரி இருக்கும் ஜெபம். எப்படிடா சர்ச்சுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது, நான் கூட இப்படி ஜெபிக்கிறது இல்லையே. பாருங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற ஆள என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஜெபம் அப்படியே ஃபயரா இருக்கும். பைபிள் படிக்கிறதுல அப்படி ஃபயரா இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. சும்மானா இந்த வெளி தோற்றத்துக்கு அத்திமரம் காட்டுச்சு பாருங்க, அந்த மாதிரி காட்டும். உண்மையாவே சிலர்லாம் சபையில ஜெபம் கொடுத்தீங்கன்னா சும்மா அடுக்கடுக்கா ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே அதாயிற்று, ஆண்டவரே இதாயிற்று, அதாயிற்று. பர்சனல் ஜெபத்தை கேட்டு, என் பலவீனெல்லாம் தெரியும் ஆண்டவரே, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்குமா. வானத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்தா உன்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. உன்னால பைபிள் படிக்க முடியாம இருக்க முடியாது. பாஸ்டர் என் பேர் சொல்லுவாரா பைபிள் வாசிக்க? பாஸ்டர் இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண விடுவாரா? அப்படியே உள்ள என்ன பண்ண ஆத்துமா அப்படியே வாஞ்சிக்கும். பிரதர், வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினாலும் கீழே பாதாளத்திலிருந்து கூட இருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும். ஸ்தனங்கள்னா அழகு. ஒரு பெண்ணுக்கு அழகு ஸ்தனங்கள் தான். நீ அழகா உன் குடும்பம் பார்க்கும்போது அழகா இருக்குன்றாரு. உன் குடும்பத்தில் எல்லாம் நடக்கும்ன்றாரு. யாருக்கு? கனி கொடுக்கிறவனுக்கு. லேலூயா. ஏன் பாஸ்டர் வீடியோ கட்டிட்டு வர மாட்டாரு? கனி வரட்டும் முதல்ல உள்ள, ஆட்டோமேட்டிக்கா வீடு வரும் பின்னாடி. ஆமென். ஏன் பாஸ்டர் இந்த வியாதி மாறல, ஆஸ்பத்திரி கனி வரட்டும் உள்ள, சாதாரணமா போயிடும் அது. ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் இவ்வளவு எதிரி என்ன மட்டும் எதிர்க்கிறான்? கனி வரட்டும் உள்ள, அவனா உன்னை விட்டு ஓடிடுவான். ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் படிப்பே வரமாட்டேங்குது? கனி வரட்டும் உள்ள, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா படிப்பு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுமா ஆமென். அல்லேலூயா. கனி வந்தா எல்லாம் வரும். நான் தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த சப்ஜெக்ட் பேசுறேன். அப்படியே கண்ணை மூடிக்கலாமா? அப்படியே கண்ணை மூடி. ஆண்டவரே, விலையே இல்லாத ரத்தத்தை கொடுத்து எதுக்கு வாங்கினீங்க தெரியுமா? நாங்க போய் கனி கொடுக்கணையா, நாங்க போய் கனி கொடுக்கணையா. ஜெபம் பண்ணா எல்லாம் பிதா கொடுக்கிறது உண்மைதான், கொடுக்கிறாருல. எதுக்கு கொடுக்கிறாரு? நீ கனி கொடுக்க தானே. அப்படியே கண்களை மூடி.